சொன்னார்கள், இந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் ஒரு முறை வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நோய் வலிப்பு இருக்கிறது. நோய் வலிப்பு ஏற்பட்டால் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது மக்களுக்கு முன்னால். எனக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெண்ணே, இதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். அல்லாஹ் அந்த நோயை நீக்கி விடுவான். ஆனால் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், தேர்ந்தெடு. அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் பொறுமை காக்கிறேன், சொர்க்கம் எனக்கு கிடைக்கட்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மக்கள் மத்தியில் இருக்கும்போது வலிப்பு நோய் ஏற்பட்டால் என் ஆடை விலகிக் கொள்கிறது, நான் என்ன செய்வது? அதனால் மக்கள் என்னுடைய அங்கங்களை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே அதற்காக மட்டும் என் வலிப்பு நோய் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, பொறுமை காக்கிறேன், என் ஆடை விலகிவிடக் கூடாது மக்களுக்கு முன்னால் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை சொர்க்கத்தின் பெண் என்று நபித்தோழர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹு அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய நண்பர், சகோதர சகோதரிகளே, ஹிஜாபை